டெல்லியின் 4வது பெண் முதலமைச்சராக ரேகா குப்தா இன்று நண்பகல் 12 மணி அளவில் பதவியேற்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஜீவபாரதி. 4வது பெண் முதலமைச்சரா இன்று ரேகா குப்தா பதவியேற்க இருக்காங்க. அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்னவா இருக்கும், விவரங்கள்? நாட்டினுடைய தலைநகர் டெல்லியின் 9வது முதலமைச்சராக பாஜகவை சேர்ந்த ரேகா குப்தா நேற்றைய தினம் தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க. அண்மையில் நடந்து முடிந்த அந்த சட்டப்பேரவை தேர்தலில் கிட்டத்தட்ட 48 இடங்கள்ல பாஜக கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளுக்கு பிறகாக டெல்லியை கைப்பற்றிருக்காங்க. பெரும்பான்மை மிக முக்கியத்துவம் வாய்ந்தா இருந்த நிலையில அந்த பெரும்பான்மையை பெற்று இந்த முறை வெற்றி பெற்றிருக்காங்க. யார் இந்த முதலமைச்சர் நாட்களில் அமர வைக்கப்படுவாங்க அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில முதல் முறையாக எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிட்ட ரேகா குப்தாவுக்கு பாஜக தலைமை ஒரு மிக முக்கியமான வாய்ப்பை அளிச்சிருக்காங்க. இந்த நிலையில இன்று மதியம் 12:30 மணி அளவில் குறிப்பிட்டு டெல்லியில் நடைபெறக்கூடிய இந்த பதவியேற்பு நிகழ்வுல பாஜகவை சார்ந்த பல்வேறு மாநிலங்களை சார்ந்த முதலமைச்சர்கள் கிட்டத்தட்ட 21 மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கிறாங்க. அதே போல பல்வேறு பெண் முனைவோர்கள், விவசாயிகள், ஆட்டோ டிரைவர்கள் அப்படின்ட்டு பலருக்கும் பாஜக தலைமையின் சார்பாக இந்த அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கு. ராமலீலா மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கூடிய இந்த பிரம்மாண்ட விழாவுக்கு பல அடக்க பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கு. அதே போல பாஜகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்கிறாங்க. மத்திய அமைச்சர்கள், அதே போல பாஜக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணி வாரியான தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க. குறிப்பிட்டு சுஷ்மா சுவராஜ், ஷீலா தீட்சித், அதிஷி உள்ளிட்ட 3 பெண் முதல்வர்களுக்கு பிறகாக 4வது ஒரு பெண் முதல்வராக தற்போது ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. கடந்த காலங்களில் டெல்லி மாநகராட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளில் ரேகா குப்தா இருந்திருக்காங்க. ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ரேகா குப்தா 1970 அந்த காலகட்டங்களிலே டெல்லிக்கு வந்ததன் பிறகாக தொடர்ச்சியாக 90 காலகட்டங்களில் ஏபிவிபி, அதாவது பாஜகவுடைய மாநில அமைப்பில் தொடர்ச்சியாக பல்வேறு பணிகளில் ஈடுபட்டதன் ஒரு பயனாக தற்போது பாஜக தலைமை அவருக்கு முதலமைச்சர் அந்த வாய்ப்பை அளிச்சிருக்காங்க. இன்னும் சில மணி நேரத்தில் இந்த பதவியேற்பு நிகழ்வானது நடைபெற இருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.